இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 7.1ல் 9th சம் போட போகிறோம். A land is in the shape of rhombus. The perimeter of the land is 160 meter and one of the diagonal is 48 meter. Find the area of the land. முதல்ல rhombus கொடுத்துட்டாங்க, அதோட diagonal கொடுத்துட்டாங்க, அதோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னா 4 சைடு சேர்ந்து. இப்போது ரோம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். இப்போ நம்ம முதல்ல பெரிமீட்டரை வச்சு சைடை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ் 160 மீட்டர், 4 இன்ட்டு சைடு கொடுத்துட்டாங்க 160ன்னு. சைடு இஸ் ஈக்குவல் டு 160/4 டிவைட் பண்ணால் 40 மீட்டர். இப்போ ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சாலே இந்த ட்ரையாங்கிளும் அதே தான். அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஆட் பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி A இஸ் ஈக்குவல் டு 40, B இஸ் ஈக்குவல் டு 40, C இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ ஹெரான் ஃபார்முலா பிரகாரம் S கண்டுபிடிக்கணும். S இஸ் ஈக்குவல் டு A + B + C/2. S இஸ் ஈக்குவல் டு 40 + 40 + 48/2. இதை ஆட் பண்ணால் 128. 128/2 டிவைட் பண்ணோன்னே 64 மீட்டர். இப்போ S வந்து 64 மீட்டர் கிடச்சிடுது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S, S - A, S - B and S - C. 64, 64 - 40, 64 - 40, 64 - 48. இப்போ இந்த 64 இன்ட்டு 64லேருந்து 40 சப்ராக்ஷன் பண்ணால் 24, 64லேருந்து 40 சப்ராக்ஷன் பண்ணால் 24, 64லேருந்து 48 சப்ராக்ஷன் பண்ணால் 16. இப்போ இதெல்லாம் 2 இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதெல்லாம் 2 ஆக்கிடலாம். 64 8 8 சார் 64, 24 2 இருக்கிறதுனால அப்படியே போடலாம். 16 4 4 சார். இப்போ 2 இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோன்னா 1 8 இன்ட்டு 24 இன்ட்டு 4 768 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏபிசி ரோம்பஸ்னால ஏரியா ஆஃப் 2 ட்ரையாங்கிள் ஈக்குவல். ஸோ த ஏரியா ஆஃப் ஏசிடியும் அதே தான் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஏபிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா ஏற்கனவே நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொன்று அதேனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 768 + 768 மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் 1536 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.